Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பேட்டரி ஸ்ப்ரேயரோட பேட்டரி சார்ஜ் இருக்கா இல்லை சார்ஜ் போயிடுச்சான்னு பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த ஸ்ப்ரேயரோட பேட்டரியை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். மோட்ரு ஆன் ஆகலை. மோட்ரு ஆன் ஆகுனா இதில் வந்து க்ரீன் கலர் லைட்டும் ரெட் கலர் லைட்டும் இண்டிகேட்டர் எரியும். பட் எரியல. இப்போ வந்து இதில் வந்து சார்ஜ் இல்லைங்கிறத இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸ்க்ரூலாம் கழட்டி எடுத்துகிட்டு பேட்ரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு கழட்டி வெளியே எடுத்துடலாம். பேட்ரி எடுத்துகிட்டு இப்போ நம்ம மல்டிமீட்டர் வச்சு பேட்ரி செக் பண்ணி பார்க்கலாம். 20 வோல்டேஜ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து பேட்ரி செக் பண்ணலாம். ரெட்லேயும் பிளாக்லேயும் வைங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி நல்லா இருக்குது. 12.37 நல்லா இருக்குன்னு தான் மீட்ரு காட்டுது. இப்போ நம்ம வந்து சின்னதாக ஒரு ஒயர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஸ்பார்க் பண்ணால் ஸ்பார்க் ஆகலை. சார்ஜ் இருந்தால் வந்து பேட்ரி வந்து ஸ்பார்க் ஆகும். ஆனால் இப்போ இது வந்து ஸ்பார்க் ஆகலை. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ப்ரேயரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம மல்டிமீட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து செக் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பேட்ரி காட்டுது. 12, 40, 53ன்ட்டு லோ பேட்டரியில் காட்டுது. அப்போ வந்து பேட்ரி வந்து சுத்தமாக டெத் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம புது பேட்ரி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பார்க் பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள், நல்லா எப்படி ஸ்பார்க் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். நல்லா ஸ்பார்க் ஆகுது. புது பேட்டரி பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பார்க் ஆகுதுன்னு. இந்த மாதிரி ஸ்பார்க் ஆகணும். பாருங்கள், நல்லா தெளிவாக தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பார்க் ஆகுதுன்னு. அடுத்து வந்து புது பேட்டரியை மாட்டிடுவோம். ரெட்டு வந்து ரெட்லேயும் பிளாக் வந்து பிளாக்லேயும் கொடுக்கணும். மாற்றி இது கொடுத்துடாதீங்க. மாற்றி கொடுத்தா கம்ப்ளைண்ட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு. லோடில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ரோடில் பார்த்தீங்கன்னா 12.95. பேட்ரி குட் கண்டிஷன். பேட்ரி கண்டிஷன் வந்து 12.96 இருக்கணும். இப்போ வந்து பேட்ரி ஃபிட் பண்ணிடுவோம். அசம்பிள் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து நம்ம ஃபிட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து வந்து மோட்ரு ஆன் பண்ணி பார்க்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் பாருங்கள். க்ரீன் லைட்டு எல்லோ லைட் எரியுது. பேட்ரி ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து சார்ஜ் போட்டு பார்க்க போகிறோம். சார்ஜ் போட்டால் பேட்ரி சார்ஜ் ஆகும்போது இந்த மாதிரி ரெட் கலர் லைட் எரியணும். ரெட் கலர் லைட் எரிஞ்சு அடுத்து க்ரீன் கலர் லைட் வந்தால் பேட்ரி ஃபுல்லாகிடுச்சின்னு அர்த்தம். அது வரைக்கும் தான் சார்ஜ் போடணும். அதிகமாக சார்ஜ் போட்டாலும் பேட்ரி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நான் வந்து அது எப்படி நம்ம வந்து பேட்டரியை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.